நல்லார் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது என்பது வள்ளுவன் வாக்கு. அவ்வாக்கினை இன்று நாம் நம் கண்முன் காண்கிறோம். உண்டு முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்பது புறநானூற்றின் வாக்கு. இதன் மூலம் நாம் அறிவது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதாம். ஆனால் இன்றைய நிலை என்ன என்பதை வலியுறுத்த இந்த நாடகத்தை கண்டு சிந்திப்பீராக. காட்சி 1. இடம் கைலாயம். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஐயனே, என்ன யோசனை? தேவி, நான் மக்களுக்காக பல திருவிளையாடல்களை செய்தும் எந்த பலனும் இல்லை. என்ன சொல்கிறீர்கள் ஐயனே? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இன்னும் சற்று நேரத்தில் புரியும், அதுவரை பொறுத்திருங்கள் தேவி. நாராயண 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 நாராயண. தேவி, வில்லங்கம் நம் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும் என்று சொல்வார்கள் ஐயனே. பிறகு என்ன? நாராயண நாராயண. அமலனே போற்றி, ஆயிரம் கண்ணுடையாரே போற்றி, அனலா போற்றி, கனலா போற்றி, முக்கன் முதல்வா போற்றி, உமையொரு பாகனே போற்றி, இமயத்து வேந்தே போற்றி, உலகத்தை காத்திடும் ஈசனே போற்றி போற்றி. என்ன நாரதரே, இந்த பக்கம் நீர் விஷயம் ஏதுமில்லாமல் வரமாட்டீரே? ஐயனே வணக்கம். எனக்கு ஒரு ஞான பலம் கிடைத்தது, அதை தங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். என்னது, மீண்டும் ஒரு ஞான பழமா? நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா? தந்தை, போன முறைதான் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இந்த முறையாவது அந்த ஞான பழம் எனக்கு கிடைக்குமா? எங்கள் மீது வீண்படை சுமத்தாத முருகா, அதிவேகம் விவேகமில்லை என்பதை நீ புரிந்து கொள். குழந்தைகளே, உங்களுக்குள் வீண்வாதம் எதற்கு? முடிவு சொல்லதான் நம் நேசன் இருக்கிறாரே. ஆனது ஆகட்டும். இந்த முறை போட்டி வித்தியாசமானது. நீங்கள் இருவரும் ஒன்றாக உலகத்தை சுற்றி வாருங்களேன், அனுபவம் கிடைக்கும். அதை எங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் ஈசனே, உங்கள் கட்டளை எங்கள் பாக்கியம். அப்பாடா, மக்களுக்காக வந்த வேலை நல்லபடியாக முடியும் என்று நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நாராயண 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 நாராயண. கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்த இருவரும் உலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாற்றங்களினால் ஏற்படும் விளைவுகளையும் அதன் தாக்கத்தினையும் உணர்கிறார்கள். அப்பா, என்ன வெயில், தாங்கவில்லையே. என்ன அவை பாட்டியே, ஏன் இந்த கடும் வெயிலில் நிற்கிறீர்கள்? விநாயகா, முருகா, நான் காண்பது கனவா நனவா? நிஜம்தான் அவையே, ஏன் இந்த வேகாத வெயில் வென்று கொண்டிருக்கிறீர்கள்? அதை ஏன் கேட்கிறார் விநாயகா? அரச மரத்தடி நாயகன்னு போற்றப்படுகிற உனக்கும் மரமில்லை. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட முருகனுக்கும் நாவல் பழம் தர மரமில்லை. மனிதர்கள் மதிக்கெட்டு போய் மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க. அதான் நானும் இந்த வேகாத வெயில்ல நிக்க வேண்டிய நிலைமையா போச்சு. கடவுளை கண்ணால் கண்ட இந்த அவ்வைக்கே இந்த நிலைமைனா கடவுளை தேடும் மக்களின் நிலை. சரி அவ்வையே, வாருங்கள், மக்களின் நிலைமையை சென்று காண்போம். ஐயா, ஏன் இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டி சாச்சிட்டா நாங்க சுவாசிக்க காத்துக்கு எங்க போவோம், ஓய்வு எடுக்க நிழலுக்கு எங்க போவோம்? சொல்லுங்க ஐயா. என்ன சார் நீங்க
மக்கள் தொகை அதிகமா இருந்தாதான் நாங்க இப்பெல்லாம் மரத்தை வெட்டி உங்களுக்கு நல்லது பண்ணலாம் பார்த்துக்கிறோம். இப்ப பாருங்க, இவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டி உங்களுக்கு நல்லது பண்ணலாம்னா பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க பண்றது எல்லாமே தப்புன்னு சொன்னா நாங்க என்னதான் சார் பண்றது? இந்த மாதிரி என்கிட்ட வந்து வீணா கேள்வி கேட்டுட்டு இருக்காருங்க சார். வாங்க சார். காடு, கழனி இவற்றையெல்லாம் அளவுக்கு அதிகமா திருத்தி நகரமயமாக்கினால் நாம் வாழ்வது கேள்விக்குறியாகிவிடும். இதை இவர்கள் உணரவில்லையா? உணர்ந்தால் நன்றாகத்தான் இருக்கும் அவையே. வாங்க, இன்னும் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் இயற்கை வளங்களை எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கிட்டு இருந்தால் இயற்கை சிதைந்து விடாதா? ஏன் ஏன் எங்களுடைய வாழ்வை இப்படி நாசம் செய்கிறீர்கள்? மண்ணுக்குள்ள இருக்கிற வளங்கள்லாம் வீணா தான் இருக்குது. அது வெளில எடுத்து உங்களுக்கு தான் தரும். அதுல என்ன தப்பு இருக்கு? உங்கள் நல்லதானே செய்யணும். மனிதனுக்கு மதிப்பு அவன் மண்ணில் வாழும் முறையை பொறுத்தது. மண்மகளை மலடாக்கினால் மனிதனின் அறிவுக்கண் குருடாகி மானுடம் செத்து போகும். இதை இவர்கள் எப்போது உணர்வார்கள்? உணர்ந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் ஏன் இன்னும் உணரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. இப்படியே பல தொழிற்சாலைகளை உருவாக்கி கழிவுகளை ஆற்றல் கலக்கிறீர், புகையை வானத்தில் விடுகிறீர். இதனால் உலகமே வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? எனவே நான் மட்டும்தான் தொழிற்சாலையை வைத்து நடத்திட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக், பென், பென்சில், பேப்பர், கேஜெட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வரும்? வானத்துல இருந்தா? இல்ல போங்க சார், வேற வேலை போய் பாருங்க சார். ஐயோ, கை எரியுதே, கால் எரியுதே, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கே, என்னால முடியல. ஐயா, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இந்த லேகியத்தை சாப்பிடு. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது. ஐயா, என்னால முடியலையா, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு முடியல. இந்த கஷாயத்தை குடி. நான் ஒரு சித்த மருத்துவர். இந்த உலகம் வெப்பம் மாறுறதுனால புதுவிதமான நோய்கள் உருவாகுது. இப்போதைக்கு இதுக்கு சில மூலிகை மருந்துகளை தரேன். இது தற்காலிகமான தீர்வு தான். நிரந்தரமான தீர்வு வேணும்னா நம்ம தான் எக்கச்சக்க மரங்களை நட்டு இயற்கையை காப்பாற்ற வழி செய்யணும். இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்கையான உணவு தான் உண்மையான மருந்து. மக்களின் தேவைக்கும் பயன்பாட்டுக்கும் அறிவியல் அவசியம்தான். ஆனால் அது உலகின் இயற்கை சமநிலையை பாதிக்க கூடாது. மனிதர்கள் மாசாக வாழ வேண்டும் என்பதற்காக நிலத்தை, நீரை, காற்றை, வான்வெளியை இவற்றையெல்லாம் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன கொடுமை இது! இதன் விளைவு என்னவாகுமோ, எங்க போய் முடியுமோ? கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். எங்களால காப்பாத்திக்க முடியல. சரி, இதை பற்றி எங்கள் தந்தையிடம் உரையாடுகிறோம். சரி அவையே, நாங்கள் இருவரும் சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். என்ன, பூலோகத்தின் நிலைமை இவ்வளவு மோசமாகவா இருக்கிறது? ஆமாம், இதை காணத்தான் நம் தந்தை இங்கு அனுப்பியுள்ளார். இதை மக்களுக்கு உணர்த்தத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலோ? காட்சி 3. இடம் கைலாயம். உலகம் வெப்பமயமாகிக் கொண்டிருப்பதைக் கண்டு மிகுந்த கவலையுடன் கைலாயம் செல்கின்றனர் முருகரும் விநாயகரும். அம்மையப்பனே, வணக்கம். யார் இவர்கள் ஐயனே? நம் பிள்ளைகள் போல் தெரிகிறது. என்ன கொடுமை இது! பெற்றவர்களுக்கே தங்கள் பிள்ளைகளை அடையாளம் தெரியாத அளவிற்கு பூலோகம் இவர்களை இப்படி மாற்றிவிட்டதே. தாயே, நான் தான் உங்கள் செல்லப்பிள்ளை முருகன். என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? அழகென்ற சொல்லுக்கு பேரெடுத்த முருகா, இப்படி அலங்கோலமாய் வந்து நிற்பது ஏன்? வேலவா, எங்கே உன் அண்ணன்? அண்ணா, அருகே வா. முந்தி விநாயகா, எங்கே உனது பருத்த தொந்தி? தங்கள் கட்டளைப்படி இந்த பூலோகத்தை சுற்றி வந்ததால் என் பருத்த தொந்தி சிரித்து போய்விட்டது. என்ன ஆயிற்று இவர்களுக்கு? என்னதான் நடக்கிறது பூலோகத்தில்? உம்மால் படைக்கப்பட்ட 6 அறிவு கொண்ட மனிதர்கள் தங்கள் சுய அறிவை இழந்து பேராசையின் காரணமாக இயற்கையை அழித்து செயற்கையை வளர்த்து மனிதநேயத்தையே மறந்து போனார்கள். அதன் விளைவு உலகம் வெப்பமயமாகி காலநிலை மாறி இன்றும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈசனை வணக்கம். என்ன தர்மராசரே, கைலாயத்தில் உமக்கென்ன வேலை? எனக்கு ஒரு சந்தேகம், அது தீர்த்து கொடுத்தான் அந்த ஓடோடி வந்தேன். நாங்களே குழப்பத்தில் இருக்கிறோம், உனக்கு என்ன சந்தேகம்? ஐயனே, என் ஆட்சியின் கீழ் ஒரு நரகலோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களே பூமியில் இன்னொரு நரகத்தை உருவாக்கினீர். தர்மராசரே, அதை நான் உருவாக்கவில்லை. மக்கள் தங்கள் மதியை இழந்து சதி செய்து நகரத்தை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் இயற்கையை அழித்து நரகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது இப்படியே போய்கொண்டிருந்தால் இதற்கு தீர்வுதான் என்ன ஐயனே? மனிதர்கள் மண்ணின் மகத்துவத்தை அறிந்து அதன் தத்துவத்தை உணர்ந்து இழந்த இயற்கையை மீட்டெடுத்தால் ஒழிய இதற்கு வேறு தீர்வே கிடையாது. இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பழமாகிய ஞானம் சென்று சேரும். ஞானம் உள்ளவரை ஞானத்தோடு வாழுங்கள். இயற்கையை காப்போம்.